கிறிஸ்தவ அன்பானவர்களே, கிறிஸ்தவ உலகத்திலே அநேக சத்தியங்களை குறித்து தவறான புரிதல்கள் உண்டாயிருக்கிறது. அநேகர் தவறாய் போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று சாத்தானுக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கூட சாத்தானுக்கு இயேசுதான் தேவகுமாரன் என்று தெரியாது என்று அநேகர் போதிக்கிறார்கள், நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அநேக தேவனுடைய ஊழியர்கள் இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்று பிசாசுக்கு தெரியாது என்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக வெப்சைட்டிலும் கூட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது சாத்தானுக்கு தெரியவே தெரியாது, 100% தெரியாது என்பதாக அநேக வெப்சைட்டுகளை பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் இப்படி சொல்வதற்கான காரணங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம். ஆதியாகமத்திலே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது சாத்தான் இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவருடைய வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொன்னார். ஆனபடினாலே சாத்தான் அதிர்முத்தம் கலங்கி பயந்து ஆபேல் பிறந்த போது இவனாக இருக்குமோ என்னுடைய தலையை நசுக்குவது என்று சொல்லி காயினுக்குள்ளே புகுந்து அவனை கொலை செய்து விட்டான். தொடர்ந்து மோசையின் காலத்திலே அநேக ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அப்போதும் சாத்தான் இந்த நோக்கத்தோடு தான் அந்த பிள்ளைகள் சாகிறதற்கு ஏவி அதை செய்தான். ஏரோது நாட்களிலே நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த காலகட்டத்திலே கூட அநேக ஆண் பிள்ளைகள், 2 வயதுக்கு கீழ்பட்ட அநேக ஆண் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அப்போதும் இவர்கள் இந்த கூட்டத்திலே தேவகுமாரன் பிறந்திருக்கலாம் என்றுதான் அப்படி செய்தான் என்று சொல்கிறார்கள். ஆகவே சாத்தானுக்கு 100% இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்பது அவனுக்கு தெரியாது என்று போதிக்கிறார்கள். இந்த சம்பவங்களை வைத்து சாத்தானுக்கு இந்த கூட்டத்தில் யாராவது தேவகுமாரன் தோன்றிவிடுவார் என்று சொல்லி பயந்துதான் இந்த கொலைகளை எல்லாம் செய்தான் என்று நாம் தவறாய் நம்பக்கூடாது. ஏனெனில் சாத்தான் இயல்பாகவே கொலை செய்ய தூண்டுகிறவன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேவகுமாரன் யாராவது இருப்பார்களோ என்ற நோக்கத்திலே அவன் இந்த காரியங்களை செய்தான் என்பது அது தவறான கருத்து. மேலும் சாத்தான் மிகவும் ஞானம் உள்ளவன் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 14 அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரம், இதெல்லாம் சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் பருவத்தில் இருந்த காரியங்களை அவருடைய ஞானம் வல்லமை எல்லாம் எழுதியிருக்கிறது. அறிவு, தந்திரம், மகா தந்திரவாதியம். தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான் என்றும் உனக்கு மறைபொருளான காரியம் ஒன்றுமில்லை என்றும் எழுதியிருக்கிறது. மேலும் இந்த வேதத்தில் உள்ள காரியங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். சாச ஆவியா இருக்கிறதுனாலே இந்த வேதத்தில் உள்ள வசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், வரப்போகிற நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாமே அவனுக்கு நன்றாக தெரியும். சாச ஆவியா இருக்கிறது, எல்லா சத்தியமும் தெரியும், வேத வசனங்கள் தெரியும். இன்னும் கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று ஜனங்களை அவன் வஞ்சித்து பாவத்துக்குள்ளே தள்ளி கொண்டிருக்கிறான், கெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பது வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா காலங்களை பற்றியும் தெரியும் அவனுக்கு. ஆகவே தேவகுமாரனை அவன் தெரியாது என்று சொல்கிறது தவறான கருத்தா. மேலும் சிலர் இயேசு கிறிஸ்து உபவாசம் இருந்த போது சாத்தானால் சோதிக்கப்பட்டார். சாத்தான் அதாவது சாசுகளின் தலைவன் ஆண்டவரிடத்தில் வந்து இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்கிறான், இந்த உப்பரியிலிருந்து கீழே குதியும் என்று சொல்கிறான். அப்போது நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்று கேட்டான். அதனாலே அவனுக்கு தெரியவில்லை இயேசுதான் தேவகுமாரன் என்று கன்ஃபார்மா தெரியல. அதனால சந்தேகத்தில் தான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று கேட்கிறான் என்று சொல்கிறார். அவர்கள் சொல்கிற கருத்து தவறு, முற்றிலும் தவறு. ஏனென்றால் பாருங்கள், ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவோ ஜனங்கள் தோன்றி இருக்கிறார்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் தோன்றி இருக்கிறார்கள். மோசே இடத்திலே அவன் கேட்கவில்லை நீர் தேவனுடைய குமாரனா என்று சொல்லி, எலியாவிடத்திலே கேட்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் பார்க்க போனால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னே யோவான் சாணகர் இருந்தார். எல்லாரும் இவர்தான் இயேசுவோ என்று மனிதர்களே சிந்தித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த யோவானிடத்தில் கூட இந்த சாத்தான் போய் நீர் தேவனுடைய குமாரனா அப்படின்னு கேட்கல. சாசுக்கு சரியாக தெரியும், கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு பாலனை பிறப்பாங்க, எல்லா வேதமும் தெரியும், தீர்க்க தரிசனம் எல்லாமே தெரியும். ஆனால் இயேசுவை கொல்ல முடியவில்லை அவனால். அதுதான் உண்மையான விஷயம். எல்லா காரியத்தையும் சாசனால் செய்ய முடியாது, எல்லாம் தெரியும், ஆண்டவர் அனுமதி இல்லாமல் செய்ய முடியாது. ஆகவே இந்த இடத்துல அவன் சந்தேகத்தோடு கேட்கிறான் என்று சொல்வது தவறு. சரியா தேவனிடத்துல இந்த கேள்வி கேட்கிறான், வேற யாரிடத்திலும் கேட்கல.
யாரிடத்தில் இப்படி கேட்கவில்லை. ஆகவே இதில் தேவனுடைய குமாரன் தான் என்பதை அவனுக்கு 100% தெரிந்துதான் அதை கேட்கிறான் சாத்தான் என்பது நமக்கு உறுதியாய் தெரிகிறது. இயேசு கிறிஸ்து தான் தேவகுமாரன் என்று சாத்தானுக்கு உறுதியாய் தெரியும் என்பதற்கு சில ஆதாரமான வசனங்கள் இருக்கிறது. இப்போதும் மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 24 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். ஜெபாலயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஊழியம் செய்த நாட்களிலே, பிரசங்கித்த நாட்களிலே, அந்த அசுத்தாய் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இப்படி சொல்லுகிறான், உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர், தேவகுமாரன், பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் என்று அந்த அசுத்தாய் பிடித்தவன் உறுதியாய் சொல்கிறான். மேலும் மார்க்கு சுவிசேஷம் 5 அதிகாரம் 6, 7 வசனத்தை படிக்கும்போது, அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்கள், இயேசுவை தூரத்தில் கண்டபோது அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன் ஓடி வந்து பணிந்து கொள்கிறான். மாத்திரமல்ல, உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று சொல்கிறான். பாருங்கள், இந்த வசனத்தை நான் பார்க்கும்போது பிசாசுக்கு உறுதியாக இயேசு கிறிஸ்து மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்பது அவனுக்கு உறுதியாக தெரிகிறது. அதை நாம் இங்கே இந்த வசனத்தை வைத்து பார்க்கும்போது தெளிவாய் நாம் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேலும் இந்த பிசாசுகளுக்கு தேவனை பற்றியும் நன்றாக தெரியும், தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய பிள்ளைகளை பற்றியும் அதற்கு சரியாய் தெரியும். அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 17 வசனத்தை நீங்கள் கேட்கலாம். அவன் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்றும் இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்க வந்திருக்கிறார்கள் என்றும் அந்த குறி சொல்கிற ஆவியுடைய அந்த பெண் சொல்கிறார். இந்த பிசாசு அப்படி சொல்லுகிறது. ஒரு ஆசாரனுடைய குமாரர்கள், ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர்கள் 7 பேர் பிசாசுகளை துரத்துகளாக இருந்தார்கள். அவர்கள் மந்திரவாதியாக இருந்தார்கள். அப்போது அங்கே நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். அப்போஸ்தலர் 19:15, பொல்லாதாவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. பொல்லாத ஆவி அந்த மந்திரவாதிகளை நோக்கி என்ன சொல்கிறது? இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன். ஆகவே அன்பானவர்களே, பிசாசுக்கு தேவனை பற்றிய அறிவு உண்டு. தேவகுமாரன் அந்த பூமியிலே பிறந்திருக்கும் போது கூட தேவகுமாரன் யார் என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும், 100% தெரியும். ஆகவே இந்த காரியத்தை நாம் இந்த வசனங்களை வைத்து நாம் உறுதிப்படுத்த முடியும். அதனால் இது தவறான போதனை, தவறான நம்பிக்கை. நீங்கள் இந்த காரியத்தை இந்த வசனத்திலே நாம் பார்த்து நாம் தெளிவடைந்து கொள்வோம், சரியான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.